காப்பாத்தணும் சாமி. இதோ எழுந்துங்க. என்ன நேத்துக்கு கார்த்திகை ஜோதிங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன பைத்தியமா? கார்த்திகை ஜோதினா வீட்டுல விளக்கெறிய விட்டுட்டு சந்தோஷமா இருக்கணும், அதை விட்டுட்டு அழுதுன்னு இருக்கல. விளக்கெரிஞ்சா சிரிக்கலாம், வீடெல்லாம் எரிஞ்சு போச்சுங்களே. எப்படி? எங்க குப்பத்துக்கு எதிர்த்தாப்புல எல்லாம் மாடி ஓடுங்க. நேத்து கார்த்திகை ஜோதிங்க, அவங்க வீட்டுல எல்லாரும் விளக்கு வச்சாங்க. இதோ இந்த கொள்ளையில போனவன் என் மவன் தானுங்க. இவனு விளக்கு வைக்கணும்னு சொன்னானுங்க. இவனும் விவரம் கிட்டதானமா இவன் பையனுக்கு 4-5 விளக்கு வாங்கி கொடுத்தானுங்க. அவங்க எல்லாம் வாசல்ல விளக்கு வச்சாங்க. இவன் பையனும் வாசல்ல விளக்கு வச்சானுங்க. அவங்க எல்லாம் திண்ணையில விளக்கு வச்சாங்க. இவன் பையனும் திண்ணையில விளக்கு வச்சானுங்க. அப்புறம் அவங்க எல்லாம் மாடி மேல விளக்கு வச்சாங்க. இவன் பையனும் கூரையில வச்சு ஏத்தி போட்டு போயிட்டானுங்க. நம்மளை விட்டா இந்த ஊர்ல நம்ம காருக்கு இருக்காங்க. ஐயர் சாமி, நீங்க தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். எங்கானு உனக்கு எல்லாம் அறிவே கிடையாதா? பள்ளிக்கூடத்துல இருந்து தருமாஸ்பத்திரி வரைக்கும் அவரே கட்டி கொடுத்திருக்கார். மறுபடியும் அவரையே. உபகாரம் செய்யலைன்னா கூட தப்பு இல்லை, ஆனா செய்ததை சொல்லி காட்டுறது மகா பாவம். மொத்தம் என்ன செலவாகும்? ஒரு குடிச்சா 250 ரூபா ஆகும் சாமி. மொத்தம் 30 குடிச்சீங்க. எப்படியும் 10,000 ரூபாய் ஆகும் சாமி. சரி, சாயந்தரம் சீமடத்துக்கு வாங்க. சாமி, நீங்க நல்லா இருக்கணும் சாமி. உங்க குழந்தை குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும் சாமி. எங்களுக்கு இன்னொரு தடவை நீங்க தான் சாமி. இன்னும் கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? சொல்லிட்டே இருக்கேன்ல, ஐயர் சாமானத்தை நாம எல்லாம் தொடலாமாடா? போடுற கீழே போடு. அபச்சாரம். உங்களுக்கு எல்லாம் உதவி பண்றது இருக்கே. கொஞ்சம் இரு. ஆத்துல வேணா தோச்சு எடுத்துட்டு வந்துட்டுமா? அது அவனே எடுத்துக்க சொல்லு. எனக்கு கை கால் நல்லா இருந்தா நான் திருடியாவது சாப்பிடுவேன். உனக்கு என்ன கேடு? நீ என்ன பண்ற? நேரா மயிலாப்பூர் குளத்துக்கு போ, ஒரு புளியல் போடு, என்ன மாதிரி விபூதி இட்டுக்கோ, பேஷா ஒரு பூணிலையும் போட்டுட்டு வா. பச்சைமலை சாமிக்கு, பச்சைமலை சாமிக்கு, பச்சைமலை சாமிக்கு, பச்சைமலை சாமிக்கு, பச்சைமலை சாமிக்கு. தொந்தி கணபதியே, சந்தர்ப்ப சூழ்நிலை சரியா அமைகிற வரைக்கும் இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் மகாத்மா தான். நேத்து வரைக்கும் நானும் ஒரு மகாத்மா. ஆனா இப்போ ஒரு அல்பம். எங்க அம்மா கண்ண ஆபரேஷனுக்காக பணம் சேர்த்தலான்னு மெட்ராஸுக்கு வந்தேன். ஆனா இப்போ என்ன காப்பாத்திக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. வேற உத்தியோகம் கிடைக்கிற வரைக்கும் சுண்டல் விக்கிறதுக்காக இதை நான் போடுறேன். தயவு செஞ்சு மனசெறிஞ்சு நான் செய்யற இந்த தப்பை மன்னிச்சிரு. நீ ஒரு பட்டதாரி, நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு உனக்கு தோணும். ஆனா ஒரு பட்டதாரி சுண்டல் விக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டனே, அதை நினைச்சு பாருங்க. நீ இந்த நாடு எல்லாரும் வெட்கப்படுவீங்க. நான் இதை போடுறதுல உனக்கு மனப்பூர்வமான சம்மதம் தானே? எல்லளவுக்கு வருத்தம் இல்லையே? ஓகே, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுவாங்க. உன்னுடைய முழு சம்மதத்தோட இந்த தப்ப நான் செய்யறேன். வலது கையா இல்ல இடது கையா? இப்படியா இல்ல இப்படியா? ஐயோ, கரெக்ட். இடது தோள்பட்டை, வலது கைக்கு கீழே உள்ள விட்டு. ஓகே, தேங்க்யூ விநாயகரே, தேங்க்யூ. வைதீகத்துக்கு போறோம், வரியா? வைதிகம்? ஆமா, கணபதி ஹோமம். ஒரு ஆள் குறையிறது, 25 ரூபீஸ் தரேன். 25 ரூபீஸ். என்ன பண்ணணும்? எங்களோட மந்திரம் சொல்லணும், அவ்வளவுதான். எனக்கு மந்திரம் சொல்ல வராது தம்பி. சுவாகா சொல்ல தெரியாது? சுவாக? அதான் பேஷா சொல்றியே. வெறும் சுவாகா மட்டும் சொன்னா போதுமா? ஆமா, நாங்க மந்திரம் சொல்றச்சே எங்களோட லாஸ்ட்ல சுவாகான்னு சேர்ந்துட்டா போறோம். லாஸ்ட்ல சுவாகான்னு சேர்ந்துட்டா 25 ரூபீஸ் கரெக்டா சேர்ந்துடுவேன்.
அட்வான்ஸ் கொடுங்க, வயிற்றுக்கு தான் போட்டு வந்துடுறேன். மறக்காத, முதல்ல கணபதி ஹோமம் முடியட்டும், தரேன் வா. லாஸ்ட்ல சுவாகான்னு ஜாயின் ஆகுறது 25 rupees. சுவாக சுவாக. எப்பவுமே நாம பிடிச்ச மசலுக்கு 3 கால்னு பேசாத. இந்த உலகத்தையும் நல்லா இப்படி உத்து பாரு. உங்க ஆத்தாக்காரிக்கு கண்ணுல பூ விழுந்துருச்சு. இன்னும் 6 மாசத்துக்குள்ள கண்ணு ஆபரேஷன் பண்ணலன்னா கண்ணே போயிடும்ட்டான். திடீர்னு 10,000 ரூபாய்க்கு நான் இங்க போகட்டும். பேசாம இன்னையில இருந்து நீயும் என் கூட கடைக்கு வா. மாட்டேன். ஏன்? என்னத்த ஏங்கிட்டு? உன் உத்தியோகம் பாக்குறதுக்கு நான் BA வரைக்கும் படிச்சேன். ஏய், என்னடா பெரிய BA இல்லன்னுட்டு சும்மா எப்ப பாரு அவங்கிட்ட ரவுச்சு பண்ணிக்கிட்டு. உனக்கு கண்ணு திடீர்னு இப்படி ஆகும், 10,000 ரூபாய் தேவைப்படும்னு யார் கண்டது? ஏண்டா உன் ஆத்தாக்காரி கண்ணு போனா பரவாயில்லையா? பேசுறா, பெத்தவ கண்ணு போனா பரவாயில்லையா? ஒரு 50 ரூபா கொடு. இந்தா சொடக்கு போட்டு 50 ரூபாய் கேட்கற வேலை வேண்டாம். இப்படி பல 50 ரூபாய் நீ அடிச்சிட்டு போயிட்ட. அதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தா கூட உங்க அம்மா கண்ணு ஆபரேஷன் முடிச்சிருப்பேன். இப்ப கடைசியா ஒரு 50 ரூபா கொடு. எதுக்கு? நான் இப்பவே மெட்ராஸுக்கு போய் எங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு 6 மாசத்துக்குள்ள 10,000 ரூபாய் சம்பாதிச்சு வரல. என் பேரு கோபால் சாமி இல்ல. இதான் அவுட் ஹவுஸ். ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும். வயசு பொருட்களை பீடி வீட்டு பிடிச்சிடாத. என்ன? இவர் தான் சாஸ்திரியோட தோப்பனார். இவருக்கு அவர் எவ்வளவோ பெட்டர். ஏண்டா பிராடு, இதெல்லாம் ஆர்மியில இருந்து வந்த பழக்கம். தீனிட்டு சொல்லிட்டு அலையாத. நேரத்துல எங்க வந்த? அண்ணா அம்பி அவுட் ஹவுஸ்ல சொன்னார், அதான் கூட்டிட்டு வந்தேன். எந்த ஊர் உனக்கு? கும்பகோணம். முழிக்கிற மொழி சரியா இல்லையே. இல்ல, கும்பகோணத்துல எல்லாரும் இப்படித்தான் முழிப்பா. மணி 3:10. சரியான யமகண்டத்தில் நுழைஞ்சிருக்க. என்னதான் ஆக போகுதோ. ஈஸ்வரோ லட்சம். கிருஷ்ணய்யர், ஐயர் வேஷம் போடுறது அவ்வளவு விளையாட்டு சமாச்சாரம் இல்ல. ஒரு நாளைக்கு இல்லனாலும் ஒரு நாளைக்கு நான் மாட்டிக்குவேன். எனக்கு இப்பக்கோ டைம் இருக்கு, நான் ஓடிடுறேன். இத பாரு, அடுத்த வாழ்க்கை இம்மியாலும் இடைஞ்சில்லாம எந்த வேஷம் போட்டாலும் தப்பு இல்ல. நீ வைத்த கழுவு வந்திருக்க. நாளைக்கு கோயில்ல வேலை கிடைச்சதும் ஜீவோ கைய காலை புடிச்சு வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் வாங்கிக்க. அதோட பூணுலையும் மறந்துடு. தட்ஸ் ஆல். கூட்டலா? ஆ, கோவில்ல சுவாமி புறப்பாடு இருக்கு. போனா வர்றதுக்கு நாழி ஆகும். சந்தி பண்ணிட்டு வர்றேன். சாதம் போடு. எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். பாட்டு பொண்ணு, எனக்கு கூட அப்படி எழுந்து பசியா இருக்கு. இவன் வரட்டும்னு காத்துட்டு இருந்தேன். கோபால், மாமி. சாப்பிடுறதுக்கு எல்லாம் எடுத்துட்டு வா. சரி மாமி. ஏ பானு, உன் தோப்பனார் சாப்பிட வந்துட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தடவை பந்தி வச்சுட்டு என்னால காத்துட்டு இருக்க முடியாது. எழுந்து வாடி. நான் படிச்சுட்டு இருக்கேன்ல. சாப்பிட்டுட்டு அப்புறமா படிக்க அவன் யார் வேண்டாங்கிறா? என்ன வேலை? இன்னும் மானே சாப்பிடல. அதுக்குள்ள நோக்கு என்ன அவசரம் கொட்டிக்க வந்துட்டேன். இதான் வயசு 80 தாண்டா மட்டும் போதாது. புத்தியிலையும் கூட அது வேணும். இலையில உட்கார்ந்தவனை எழுப்புறியே, நோக்கு கொஞ்சமாவது இங்கிதம் இருக்கா? I know. You don't teach me lesson. Keep quiet. கோபால், என் தோப்பனார் பண்ணது தப்பு தான். மன்னிச்சு. இல்ல, தப்பு என்னோடதான். நான் 4-5 நாளா சாப்பிடல. மத்தியானம் கூட சாப்பிட உட்கார வச்ச. கூட புரோகிதம் பண்ண வந்தவரெல்லாம் சுதா சோகா கூட சொல்ல தெரியல. நல்லா கொட்டி கொடான்னு சொல்லி கிண்டலா பேசின. வேண்டான்னு எழுந்துட்டேன். சாயங்காலத்துல நல்ல பசி. யாராவது கூப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி காத்துட்டு இருந்தேன். மாமி இலை எடுத்துட்டு வான்னு சொன்னதும் பேக்குதான் நினைச்சு பைத்தியகாரத்தனமா வந்து உட்கார்ந்து. நீங்க சாப்பிடுங்க. பானு, போய் இன்னொரு இலை அறுத்துண்டு வா. சாப்பிடலாம். இல்ல, நீங்க சாப்பிடுங்க. நான் அப்புறம். நான் தான் மன்னிச்சுடுன்னு சொல்லிட்டேன்ல. வா. உட்கார். நீங்க இங்க உட்காருங்க, நான் அங்க உட்கார். இங்கே உட்கார். அப்படியே இருக்கட்டும். வாடி. ஆத்துக்கு யாராவது விருந்தாளி வந்தா
முதல்ல அவளை சாப்பிட வச்சு அப்புறமா நாம சாப்பிடணும். இந்த அம்பியை எங்கேயே தங்க சொன்னேன்ல, சாப்பாட்டு வேலைக்கு இவனையும் கூப்பிடணும்னு உன் மர மண்டைக்கு ஏறல. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மிஸ்டர் கோபால். இந்த வயசுல கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் வேற. நீ சாப்பிட்டு கோபால். டேய், நாங்க 4 பேர் இந்த லைன்ல இருக்க ஐயர்கள்ட்ட வசூல் பண்றோம். நீங்க 4 பேர் அந்த லைன்ல இருக்க ஐயர்கள்ட்ட வசூல் பண்ணுங்க. ஒரு 50 ரூபாய் டொனேஷன் கொடு. சொன்னா கேளுங்கப்பா, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு மருந்து வாங்க தான் புறப்பட்டேன். அதுக்காக தான் இந்த பணம். என்னம்மா உன் குழந்தை உடம்புக்கு? வயித்து வலி. வயிற்று வலியா? ஏண்டா நீ கூட வயிற்று வலின்னு ஏதோ கஷாயம் சாப்பிட்டு, என்ன கஷாயம் அது? மது கசாயம். அது விலை 5 ரூபாய் தான். அதை வாங்கி குழந்தை கொடுங்க, சரியா போயிடும். ஏண்டா இந்த 5 ரூபா ஒன்றா 50 ரூபா. கன்னியாச்சம் போனாலும் ஜாதி பிடிச்சு போறதுங்க சரியா இருக்கே. இந்த குத்து கட்சியெல்லாம் எங்க பிராமண ஆள் வேலை இல்ல. நீ பாட்டுக்கு இப்ப எகிரண்டு போன, நீ பிராமண ஆள் இல்லைன்னு சுத்தமா காட்டி கொடுத்து. அது சரி கிருஷ்ணய்யர், ஆனா இந்த மாதிரி அக்கிரமம் எல்லாம் பார்த்தா என்னால ஆத்திரப்படாம இருக்க முடியாது. வீட்டையும் காலி பண்ணணும், வேலையும் மூளை இருக்கானு முதல்ல சிகரெட் அணைங்கானு. ஏன் முதல்ல சிகரெட் அணைங்க? எதுக்கு? ஆத்துல குழந்தைக்கு அம்பு போட்டுருக்கு, இப்பதான் ஆத்து அலம்பிட்டு வந்திருக்கிறேன். பூஜை வேற பண்ணணும், செருப்பு காலோட சிகரெட் வேற பிடிச்சிட்டு இருக்கல. சிகரெட் அணைங்க. சாமி சொல்றாருல, சீரட் அனுப்பா. விடும் கிருஷ்ணய்யர். சொன்ன கேடுற கோபால், வேலை போயிடும். எனக்கு ஆத்திரம் வருது, பேசாம இருங்க நீங்க. அம்பியை பிடிக்கும். நம்ம ரவுடி ஒரு மணிக்கு. ஆமா, இந்த அகரகாரத்திலேயே இந்த ஒரு சாமி மட்டும் இப்படி துள்ளிட்டு இருக்கு. மீசை வச்சிருக்கனாலயா? அது மட்டும் இல்ல, வயசு முறுக்கும் அகிர்காரத்து மாமியெல்லாம் பாத்துட்டு இருக்காளோ இன்னும் தீராதுன்னு பாக்குறாரு. அடாடே, ஆக்கிருவோம், பேச ஆக்கிருவோம். இருங்க இருங்கோ, அம்பி ஏதோ தெரியாதனமா சொல்லிட்டான், போனா போ. என்னடா ஆச்சரியமா இருக்குது, இந்த சாமி துள்ளவே மாட்டேங்குது. இது பச்சை மலை சாமி, துள்ளாது, துள்ள வைக்கும். கோபால், சரி, சாமி மலை ஏறியாச்சு, கண்டுக்காதீங்க, ஓரம் கட்டுங்க. ஓகே ஓகே. அலே இல்லங்கடா, யாராவது ஓடி வாங்களே. எதுக்கு அம்மாவை கூப்பிடுற? பல்லாங்குழி ஆடுறதுக்கு. சரி, இப்ப என் கையில என்ன இருக்குன்னு திருப்பி பார். மாட்டேன். இப்ப நீ எதை காமிச்சாலும் நான் பார்க்க மாட்டேன். தினசரி உன் கைப்பட ஒரு டைரி எழுதுறியே, அதுல இருந்து ஒரு பேப்பர் கிழிச்சு வச்சிருக்க. ஐயோ, என் டைரியில் இருக்கிற பேப்பரா? ஏய், என் டைரியில் இருக்கிற பேப்பர் எது கிழிச்ச? இரு, என்ன நீ லவ் பண்ணலன்னு சொன்னல, இத படிக்கிற, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லு. குடு. அப்பா, இரு, எதுக்கு அப்பா கூப்பிடுற? உங்க காதல் வசனத்தை படிச்சு காட்டு. வேண்டாம், நமக்குள்ளேயே பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். படிக்கிற, பொறுமையா கேளு. என் இதய வானின் உதய நிலவே பானு, நீ எங்கோ நான் எங்கோ, நீ ஒரு நந்தவனம், ஆனால் நான் ஒரு முள்ளுக்காடு. உன்னை ஒதுங்கி போ என்று சொல்லிவிட்டேன், ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் உள்ளூர உன்னை கட்டி அணைத்து இதழோடு இதழ் வைத்து இறுக்கி இறுக்கி முத்தம் கொடுக்கிறேன். இல்ல, அது ராத்திரி நேரத்துல டைரி எழுதுனதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கசகசன்னு எழுதிட்டேன். நிச்சயமாக சொல்கிறேன் பானு, இந்த ஒரு ஜென்மம் தவிர அடுத்த எல்லா ஜென்மத்திலும் உன் செல்ல கண்ணுக்குட்டா நானே. கண்ணுக்குட்டா சொல்லும் போது உன் கண்ணத்தில் லேசாக கிள்ளுகிறேன். அது என்ன, அது லேசா?